2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு என்று வசனம் வருகிறது. கர்த்தருடைய வசனம் மகிமைப்பட வேண்டும். மகிமைப்படுதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தருடைய வசனம் உயர்த்தப்படுதல், அல்லது அது செய்ய வேண்டிய வேலையை சரியாய் செய்யும்படிக்கு நாம் விட்டு கொடுத்தல். இப்படி நிறைய அர்த்தத்தை உள்ளடக்கியதா இருக்கு. கர்த்தரை மகிமைப்படுத்துதல், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துதல், எது முக்கியம்? உண்மையாக ஒரு தியரி வடிவில சொல்ல போனால் ரெண்டும் ஒன்றுதான். இது இல்லாமல் அது அல்ல, அது இல்லாமல் இது அல்ல. ஆனால் கர்த்தரை மாத்திரம் நீங்களும் நானும் மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த யாராலும் முடியாது. கர்த்தரை மகிமைப்படுத்துதல் என்பதற்கு மிக முக்கியமான தேவை அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தி விட்டால் போதுமானது. நீங்கள் யாரை கனப்படுத்துகிறீர்கள்? கர்த்தரை கனப்படுத்தி விடுவீர்கள். இதுதான் சரியான வழி. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் கர்த்தரை கனப்படுத்துவோம் என்று நாம் நினைப்போமானால் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் அந்த அடிப்படையில் தான் தங்கள் தேவர்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்டுல இருக்கிற எல்லா ரிலீஜியனுமே கர்த்தரை அல்லது தேவனை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் எதை கனப்படுத்த மாட்டாங்க? வார்த்தையை கனப்படுத்த மாட்டார்கள். சோ கிறிஸ்டியானிட்டி, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்படுத்தப்பட வேண்டும். சரி, இப்படி வைத்துக் கொள்ளலாம். தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துதல், அல்லது தேவ வார்த்தை இல்லாம தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துதல் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிறது. எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவரை ஒரு படமாக வைத்து பூ போட்டு மெழுகுவத்தி ஏத்தி ஆராதித்து அதுக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து விட்டு இன்னும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில ஒரு தேவனை அல்லது இயேசுவையே என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் அதுதான் நடக்குது. சடங்குகள் மூலமாக கடவுள்கள் மகிமைப்படுத்தப்படுகின்றன. பாலை ஊத்துறது என்ன, நெய் ஊத்துவது என்ன? அதே பாலை யாருக்கும் ஊத்துறாங்க? செத்து போனவங்களுக்கா? நான் அதை சொல்ல வரல, நான் சினிமா நடிகைங்களுக்கு ஊத்துறாங்கன்னு சொல்ல வந்தேன். பாத்தீங்களா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சினிமா நடிகனையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாலை ஊத்துகிறார்கள். தன்னுடைய கடவுள் என்று சொல்லுகிற ஒருவரையும் என்னதான் பண்றாங்க? பாலை ஊற்றுகிறார்கள். எந்த வித்தியாசமும் அவர்களுக்கு இல்ல. இவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கடவுளுக்கு நாங்கள் ஒரு கணத்தை தருகிறோம், பால் ஊற்றுகிறோம், நெய் ஊற்றுகிறோம். ஆனா அதையே நான் சினிமா நடிகனுக்கும் செய்வேன். ஆனா அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு ஒரு உணர்வு இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்திலும் இந்த மாதிரி மகிமைப்படுத்துதல் இருக்கிறது. சிலையா செஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் தூக்கிட்டு ஓடுறது என்ன, மாலையை போடுவது என்ன, மெழுகுவத்தி ஏற்றி வைப்பது என்ன, அதற்கென்று ஒரு சின்ன பூஜை அறையை கட்டி ஏசுநாதர் படத்தை வச்சு 24 hours அப்படியே சின்னதா அப்படியே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல லைட்டு போடலாம், இல்ல பிரதர் கரண்ட் பில் அதிகமாயிரும். கடவுளுக்கு இந்த லைட்டு போதும், அந்த வெளிச்சத்திலே அவர் வாழ்ந்துகிட்டோம். அப்ப சின்னதா ஒரு லைட்டை வச்சு அப்படியே லேசா எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை அப்படியே பார்த்து அப்படியே பயபக்தியில அப்படியே நடந்து கொண்டு இருக்குதல். திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னா அபசகுணம் என்று நினைக்குதல். இந்த மாதிரி நிறைய மூடத்தனமான வேலைகள் எல்லாம் செய்து கடவுளை மகிமைப்படுத்துகிறார்கள். நீங்கள் எப்பொழுது வசனத்தை கனப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துலதான் தேவன் மகிமைப்படுவார். இங்க இருந்து பாத்தீங்கன்னா காலில் செருப்பு இல்லாம கடும் குளிர்ல கடும் வெயில்ல நடந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போவார்கள். நாங்கள் கடவுளை கனப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனா அதே கடவுள் ஏதாவது வார்த்தையை சொல்லி கீழ்ப்படிய சொன்னால் கீழ்ப்படிய மாட்டாங்க. பொய் சொல்லாதப்பா, திருடாதே, இப்படி எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், அதை எதற்குமே கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் இதுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடந்து செல்லுவார்கள். இதுதான் கடவுளை வார்த்தை இல்லாமல் மகிமைப்படுத்துதல். நீங்க இவ்வளவு தூரம் நடந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. உப்புல முழங்கால் போட்டு நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? நீதிமானுடைய ஜெபத்தை கேட்பார். பாவிகள் அல்லது கர்த்தருடைய வேத வசனத்தை விளக்கி நான் ஜெபிக்கிறேன்னு வரக்கூடிய யாருடைய ஜெபத்தையும் அவர் என்ன செய்வதில்லை? கேட்பதில்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உப்புல முழங்கால் போட்டு ஜெபிப்பேன், கேட்டுருவாரா? கத்தி மேல நின்னு கத்துனா கூட கேட்க மாட்டார். இது தெரியாம தான் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்கள் தேவனை திருப்புவதற்கு கீறி கொள்ளுகிறார்கள். பாகால் முன்னாடி குதித்து ஆடினது போல கீறி கொள்ளுகிறார்கள். நீங்க இப்ப என்ன பண்ணியிருக்கிறீங்க? உப்பை கொட்டி விட்டு நான் அதெல்லாம் முழங்கால் படி போட்டு ஜெபிப்பேன்னு சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். வெட்கக்கேடாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நின்று கொண்டு இருந்தாலே போதுமானது. என் சேர்ல உட்காந்து ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அதற்காக நீங்கள் முழங்கால் படியிட வேணாம்னு சொல்லல.
சாதாரணமா அப்படியே படுத்துக்கிட்டே நீங்க வந்து ஜெபிங்கன்னு நான் சொல்லல. ஆண்டவர் ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுடைய உடல் மொழியை அல்ல, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். நீங்க யாருன்னு பார்க்கிறார். என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, உங்கள் மனது தேவனுடைய அந்த அலைவரிசையில ஒத்தி போய் கொண்டிருக்கிறதா, அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது இதுக்கெல்லாம் மனம் வருந்தி நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீங்களான்னு தான் பார்க்கிறாரே ஒழிய வேற எந்த அடிப்படையிலும் இல்லை. இதெல்லாம் தெரியாததுனாலதான் நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், வார்த்தையை விட்டு விடுகிறோம். நீங்கள் வார்த்தையை கனப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா தேவனை கனப்படுத்தின மாதிரி. வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது வேண்டும்.